வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோடோப்ஸும் ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். அதாவது இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னா அணு எண், மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னா நிறை எண். அப்போ ஒரே மாதிரியான அணு எண் இருக்கும், வெவ்வேறான நிறை எண் இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா ஒரு ஆட்டத்துல இருக்கிற புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு என்ன சொல்லுவோம், புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு என்னது, எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மாஸ் நம்பர்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஓகேவா? புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் எப்படி இருக்கும், சேம் அட்டாமிக் நம்பரா இருக்கும், பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பரா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். எக்ஸாம்பிள் இந்த 3 நேம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதோட அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்குது, சேமா இருக்கு. இதான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். மேல இங்க இருக்கிறத என்ன சொல்லுவோம், மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர். இதை வந்து மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மாஸ் நம்பர் இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இதை வந்து இசட் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். சரியா? அட்டாமிக் நம்பரை வந்து இசட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், மாஸ் நம்பரை வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். அப்போ வந்து ஐசோடோப்ஸ் எப்படி இருக்கும், சேம் அட்டாமிக் நம்பரா இருக்கும், பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பரா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் எப்படி இருக்குன்னா சேம் மாஸ் நம்பர். இங்க நம்ம பார்த்தோம் சேம் அட்டாமிக் நம்பர் பார்த்தோம், ஆனா இங்க ஐசோபார்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். அங்க நம்ம பார்த்தது வந்து சேம் அட்டாமிக் நம்பர், இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்கான், இது வந்து பொட்டாசியம், கால்சியம். இதோட மாஸ் நம்பர் எப்படி இருக்கு, 3 மாஸ் நம்பருமே வந்து 40 இப்படி சேமா இருக்கு, ஆனா இதோட அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. சரியா? அப்புறம் வந்து ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொன்னா சேம், இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து டிஃபரண்ட் அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர். இதுல இருக்கிற அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும், ஆனா இந்த நியூட்ரான்ஸ், இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ இதுல வந்து என்னது கார்பன் 13 இருக்கு. அப்ப நம்ம 6 மைனஸ் 13 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு எத்தனை, நம்ம மைனஸ் பண்ணும்போது எத்தனை கிடைக்கும், 7 கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நைட்ரஜன் 14 மைனஸ் 7 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்ப இதுல இருக்கிற நியூட்ரான்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் ஐசோடோப்ஸ்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார்ஸ்னா சேம் மாஸ் நம்பர் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். ஐசோடோன்ஸ்னா இது சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், பட் டிஃபரண்ட் அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர். ஓகேவா? தேங்க்யூ.